ஆஹா, அற்புத நடனம்! இன்று விஜயநகர சாம்ராஜ்யத்தில் நாட்டிய கலாதேவியே பிரசன்னமாகிவிட்டார். இதோ உங்கள் திருப்தியே எங்கள் லட்சியம். ஆஹா, மாசில்லாத வீணை, மாலை வரும் மது, வீசி வரும் தென்றல், விளையாடும் இளவேணி, ஆடினாளே ஆட்டம். ஆட்டமானது தென்றல் அவளை தாளாட்டிக் கொண்டிருந்தது. பிரபு, அந்த ஆட்டம் உங்களை கனவுலகிற்கு கொண்டு போய்விட்டது. இந்த சாம்ராஜ்யமே கலாநிலையமாகிவிட்டது. அதனால்தான் நம் கைகள் அந்த கலாதேவியை ரத்னமாலையால் அலங்கரித்தது. அந்த ரத்னமாலையில் நமது 2 இதயங்களும் அடங்கியிருந்தது. அதையா கொடுப்பது அவளுக்கு? தேவி, மன்னிக்க வேண்டும் மகாபிரபு. உங்கள் கருணை நிறைந்த இதயமே என் சாம்ராஜ்யம் என்று நினைத்திருந்தேன். அதில் வேறு யாருக்கும் இடமில்லை என்று கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் புதுமலர் சோலையிலே ஒரு பூநாகம் புகுந்து விட்டது. என் மார்பிலே தவழ்ந்தபடி இதயத்தை தொட்டு தொட்டு இது மன்னருக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ரத்னமாலையை என் கண்களின் முன்னாலேயே உங்கள் கைகளால் காலையில் அறிமுகமான ஒரு நாட்டியக்காரி வெகுமதியாக கொடுப்பீர்கள் என்று நினைக்கவே. தேவி, பெண் பிறப்பதற்கு முன்னாலே பொறாமை பிறந்து விட்டது என்பார். அதை கண் முன்னால் காண்கிறேன். ராணி என்ற அந்தஸ்திலே இருந்தும் கூட உன்னையும் அந்த பொறாமை விடவில்லை. இது நான் நினைக்காத ஒன்று, அதிலும் இந்த நேரத்திலே விரும்பாத ஒன்று. என்ன யோசனை? சீக்கிரம். கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்கள். முன் யோஜனை இல்லாமல் ஏதாவது செய்துவிட்டால் நான் தோற்று விடுவேன். உன் யாரையை இங்கே கொண்டு வந்து சேர்க்க பார்க்கிறாயா? இப்போ முடியாது. இன்னும் 8 கட்டங்கள் கடந்தாக வேண்டும். அப்படியே வந்தால் தான் என்ன? இதோ நீங்கள் தான் நிறைய யானைகள் வைத்திருக்கிறீர்களே. நிறைய எங்கே? 2 தான். இதோ ஒரு யானையை கொண்டு விட்டேன். அடடே, மற்ற காய்களை விட்டு யானைக்கே திட்டம் போடுகிறாய். போட்டால் தான் என்ன? உங்களிடம் தான் எவ்வளவோ யானைகள் இருக்கின்றனவே. ஆட்டத்தில் எனக்கு 2 யானை தான். நாட்டில் எவ்வளவோ. நாட்டு யானை ஆட்டத்துக்கு உதவாது. ஆடு. ஆட்டத்திற்கு உதவாது. 4000 யானையும் போருக்கு உதவும். 4000? இல்ல இல்ல, 5000. இல்ல, யார் சொன்னது? 6000. 6000. 6 லட்சம், 6 கோடி. இங்கே இருப்பது 2 யானை தான். காய நகர்த்து. யார் நீ? இந்த பெரியம்மா ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிற கிருஷ்ணா தேவியோட தாயார் ரம்பாதேவி. வழிவிடு வழிவிடு. யாரா இருந்தாலும் சரி, விட முடியாது. போ. ஏய், பார்த்து பேசு. இந்த அம்மாவை தடுத்தது தெரிஞ்சா உன் உத்தியோகம் போயிடும். உத்தியோகம் தானே போகும். போனா போகட்டும். இவங்களை உள்ள விட்டா என் தலையே போயிடும். போவா. யாருடி அவன்? காவக்காரனம்மா. நம்மள உள்ள விட மாட்டானா? அடி யாத்த, அடி யாத்த. என் வீட்டுக்குள்ள என்னையே உள்ள விட மாட்டானாமா? யார நான் பாக்குறேன். என்ன தடுக்கிறவன்? ஏன் அடிக்கணும்? ஏன் நிக்கணும்னு கேக்குறேன். ஆத்துல போற தண்ணி நின்னாலும் நிக்கும். இந்த கிருஷ்ணாவோட அம்மா உள்ள போறது மட்டும் நிக்காது. நல்ல ஆளுடா நீங்க. என் பொண்ணை பலாத்காரமா தூக்கி கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு பெத்தவா வளர்த்தவா பேர் வச்சவா என்ன கூடவா பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஏது ஏது நான் செத்தா கூட அவளை விடமாட்டீங்க போல இருக்க. இந்த அக்கிரமத்துக்கு எல்லாம் சம்மதிச்சுக்கிட்டு அந்த பைத்தியக்காரியும் உள்ளரையே கிடக்குறா. இருக்கட்டும், உங்கள யாருக்கும் என்ன பத்தி தெரியாது. என் சுயரூபம் தெரிஞ்சதோ அவ்வளவுதான். பறந்து இங்க பறந்து. ஆமா. யாருங்க? என்ன சத்தம்? அடியம்மா, அடியன் கண்ணு, அடியன் ராசாத்தி. இத்தனை நாளா நீ இங்கே அடியம்மா இருந்த. பெத்த தாய கூட மறந்துட்டு அடியம்மா. என்ன அடியம்மா இப்படி முழிச்சு பாக்குற? பிறந்தோட பார்த்த மாதிரி.
யார் நீ? என்னையே யாருன்னு கேட்கிறாளே? அடி அம்மா, 1 2 10 மாசம் இந்த பாழ் வயித்துல அனாவசியமா சுமந்துகிட்டு இருந்தடி ஒண்ணு. என்னையே யாருன்னு கேக்குறியே? நீ என்ன செய்வ? ராஜா கிட்ட வந்தோன்ன உனக்கு இந்த உலகமே மறந்து போச்சு. சொக்குப்படி போட்டு மயக்கிட்டாரு ஒண்ணு. இருக்கட்டும், 2ல 1 தெரிஞ்சுக்காம இந்த இடத்த விட்டு நான் போறதில்ல. கூப்பிட அந்த ராசாவே. என் மாப்பிள, என் மாப்பிள. என்ன தொந்தரவு? மன்னிக்க வேண்டும் மகாபிரபு. மன்னிப்பு? வேஷமிட்டு கேளிக்கை மண்டபத்திற்குள் நுழைவது விரும்பத்தகாத ஆபாசமான தவறு. ஆபாசமான தவறு செய்பவர்கள் தானே அரசரை நெருங்க முடியும். ராமகிருஷ்ணா. ஆம், நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கோணாத செங்கோலும் குறையாத நீதியும் கொண்டு அத்தாணி மண்டபத்திலே அழகு கொலுவிருந்த எமது மன்னரின் புகழ் மாண்டு விட்டது. நஞ்சு விழியும் மஞ்சக நஞ்சமும் கொண்ட நடத்தை கட்டவளின் உருவத்திலே சாவு வந்திய மன்னரின் புகழை தாவி எடுத்துக் கொண்டு விட்டது. அப்போது மன்னரோடு மாண்டவர்கள் பலர், அவர்களிலே நானும் ஒருவர். பாருங்கள் பிரபு, நான் நடத்தை கேட்டவளா? ராமகிருஷ்ணா. மன்னா, பொழுது விடிந்து விட்டது, போருக்கு கிளம்புவோம் என்று கேட்ட காலம் போய் பொழுதா விடிந்து விட்டது, போகபாக்கியம் முடிந்து விட்டதே என்று ஏங்கும் கட்டத்திற்கு வந்து விட்டீர்கள். என்ன தெரியுமா அதன் முடிவு? தென்னவர் மண்ணிலே பகைவர் காலெடுத்து வைத்தால் சின்னாபின்னப்படுத்துவார் ராயர் என்று இருந்த நிலைமை போய் ராயரா என்ற ஏளன குரல் 8 திசைகளிலும் எதிரொலிக்கிறது. மானத்தையும் மரியாதையையும் காப்பாற்றுவது எப்படி என்று எனக்கு தெரியும். தெரிந்திருந்தால் மாதர்குல மாணிக்கம் திருமலாம்பாளை விட்டு இந்த சாகசக்காரியின் காலடியிலே ஏன் விழுந்து கிடக்கப் போகிறீர்கள்? மன்னா, உங்கள் கருத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கற்பு கரத்திய மனதால் எண்ணி பாருங்கள். பிறகு தரம் கட்ட செயலால் உங்களை சுருட்டிக் கொண்ட இவளை ஒரு முறை பாருங்கள். அமைதி தவழும் முகம் அங்கே, போதை வழியும் முகம் இங்கே, அடிசிற்கினியவள் அங்கே, ஆழ்மயக்கி இங்கே, அன்புடையவள் அங்கே, பண்பிழந்தவள் இங்கே, பதிசொல் தவறாத பாவை எங்கே, பம்பரம் போல் ஆட்டி வைக்கும் சாகசக்காரி இங்கே. மன்னா, மதி எங்கே, மானம் எங்கே, மரியாதை எங்கே? கேட்டீர்களா பிரபு? உத்தமமான காதலுக்காக செத்தாள் கிருஷ்ணா என்று இருக்கட்டும். ராமகிருஷ்ணா, அன்பு காட்டினேன் நண்பனில் அளவுக்கு மீறிய சலுகை கொள்கிறான். அரசர் முன் பேசுகிறோம் என்பதை கூட மறந்து அள்ளி வீசுகிறாய். வேறொருவர் இப்படி பேசியிருந்தால் வெட்டி வீழ்த்தி இருப்பேன் தலையை. நீ என் முகத்தில் விழிக்காது. இப்போதே போய்விடு. இந்த நாட்டை விட்டே போய்விடு. மறுபடியும் என் முகத்தில் விழித்தால் உன் தலை போய்விடும். போய்விடு, போ. போய்விடுகிறேன் பிரபு, போய்விடுகிறேன். போக முன் ஒரு வார்த்தை. இருட்டிலே இருப்பதால் உங்களுக்கு அச்செய்தி எட்டி இருக்காது. சாம்ராஜ்யம் ஆபத்தில் இருக்கிறது. பகைவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விழித்துக் கொண்டால் தான் பிழைக்க முடியும். வருகிறேன் பிரபு. வாழ்க கிருஷ்ணதேவராயர், வாழ்க விஜயநகர சாம்ராஜ்யம். ஜெய ஜெகன்மாதா. தேவி, 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 தேவி. சுவாமி, என்னை மன்னித்து விட்டீர்களா சுவாமி? தேவி, உன் மனதை வேதனைப்படுத்தி விட்டேன். நாட்டுக்கு தாய் போன்ற உன்னை நோயின் பிடியிலே சிக்க வைத்து விட்டேன். நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். குற்றவாளி நான் தான். என்னை மன்னித்து விடு. அப்படி சொல்லாதீர்கள் பிரபு. நம் உறவை வளர்க்கவே இந்த பிரிவினை நேர்ந்தது. பிரபு, இந்த ஒரு வாரம் மாத்திரம் எனக்கு கொடுங்கள். களங்கமற்ற உங்கள் உருவத்தை கண்களில் நிறுத்திக் கொண்டு உங்கள் மடியிலே சாய்ந்தபடி மரணம் அடையும் பெருமையை எனக்கு கொடுங்கள். இல்லை, நீ வாழ வேண்டும். கிருஷ்ணதேவனை நீ வாழ்விக்க வேண்டும். உன் வண்ணமேனி சீர்படும் வரையில் இந்த இடத்தை விட்டே போக மாட்டேன். பிரபு. தேவி, தேவி. அப்பாஜி, என்ன? இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மகாராணிக்கு உடல்நிலை சரியாகும் வரை ராயர் கிருஷ்ணாவின் அந்த புறத்திற்கு போக மாட்டார். அதற்குள் நாம்
அவளை இந்த நாட்டை விட்டே விரட்டிவிட வேண்டும். அதற்கான காரியத்தை முடித்துவிட்டு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன். எனக்கு விடை கொடுங்கள். சரி, போய் வாப்பா. வாங்க, வந்துட்டீங்களா? குருதர்சனம் கிடைச்சத என்ன சொன்னார்? ராஜசபைக்கு எப்போது போகணும்? நானும் வரப்பா ராஜசபைக்கு. அங்க யானை, குதிரை, ஒட்டகம் எல்லாம் இருக்குமாம. ஏன்பா ராஜா சிங்காசத்துல உட்கார வராம விஜய் சிங்கம்மா ராஜா கட்சிடாது? என்ன யோசனை? ஒன்றுமில்லை. நான் ராஜசபைக்கு போகணும். அதுக்கு ஒரு தலப்பாகை வேணுமே. ஓ, அதுதானே நான் தயாராக வைத்திருக்கிறேன். இதை கொண்டு வருகிறேன். இந்தாங்க. என்ன கமலா இது? உன்னுடைய கல்யாண புடவை அல்லவா? உனக்கு இருக்கும் ஒரே நல்ல புடவை இதுதானே? நல்ல காரியத்திற்கு உபயோகப்பட போகுது. அந்த நாளிலிருந்து இது என் பெட்டியிலேயே இருக்கிறது. சும்மா கட்டிக்கொள்ளுங்க. அரசாவை உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டால் பட்டும் பருத்தியும் பெட்டி பெட்டியாக வராதா? சரி, இது இந்த தேவியின் கட்டளை.